அர்த்தமுள்ள இந்து மதம். கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ படைப்பு. அத்தியாயம் 43. இரத்தங்களின் யுத்தம். பரசுராமன் பரசுராமன் என்று 3 முறை அழைக்கிறார் நீதிமன்றத்தின் தவாலி. அடுத்தாற்போல் பரசுராமன் மகன் ரங்கராஜன் என்று 3 முறை அழைக்கிறார். மகன் வாதி, தகப்பன் பிரதிவாதி. நீதிமன்றத்திலே இரத்தம் நேருக்கு நேராக மோதிக்கொள்கிறது. பாச அணுக்களால் ஊறி வளர்ந்த இரத்தம் பகை அணுக்களுக்கு இடம் கொடுத்தது எப்படி? ஆம், சமயங்களில் அது தவிர்க்க முடியாததாகி விடுகிறது. தந்தையும் மகனும் மோதிக்கொள்வதும் அண்ணனும் தம்பியும் மோதிக்கொள்வதும் விபரீதமான நிகழ்ச்சிகளே. ஆயினும் எப்படியோ இவை நடந்துவிடுகின்றன. அன்பையும் பாசத்தையும் வலியுறுத்தும் இந்து மதம் தவிர்க்க முடியாத சில விதிவிலக்குகளையும் சுட்டிக்காட்டுகிறது. உறவு இரத்தம் பகையாக மாறுவதே விதியின் வலிமை என்கிறது. என்னுடைய இரத்தம் மிகவும் மென்மையானது. உறவினருக்கு சிறிது துன்பம் என்றாலும் கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் என்னை ஏமாற்றிவிட்டால் கூட பகை உணர்ச்சி எனக்கு வருவதில்லை. சில இடங்களில் உறவினர்கள் மோதிக்கொள்ளும் வேகத்தை பார்க்கும்போது எனக்கு திகைப்பு ஏற்படும். 5 ரூபாய் வித்தியாசத்துக்காக அப்பனும் மகனும் அழுதடியில் கூட இறங்கிவிடுகிறார்கள். தகப்பனார் இறந்து கிடக்கிறார். அவரது 5 பிள்ளைகளும் பிணத்தின் பக்கமே போகவில்லை, பெட்டகத்தை உடைத்து பணத்தை பங்கு போடத் துவங்குகின்றனர். அடிதடி அரிவாள் தூக்கும் வரையில் முன்னேறுகிறது. அவர்களது மனைவிமார்கள் உடனே 2வது போர்க்களத்தை துவங்குகிறார்கள். பிணம் 2 நாட்கள் கிடந்து நாற்றம் எடுக்கிறது. இரவு பகலாக பங்காளிகள் சமாதானம் செய்கிறார்கள். கடைசியில் மூத்த பிள்ளை கொள்ளி வைப்பதற்கு கூட பணம் கேட்கிறான். இறந்து போனவனுக்காக ஒரு பிள்ளை கூட அழவில்லை. அவன் சம்பாதித்த சொத்தும் கொண்டு வந்த மருமக்களும் தந்தை மகன் என்ற புனிதமான உறவை எவ்வளவு கேவலப்படுத்திவிட்டன. என் உறவினர் ஒருவர் வீட்டில் நான் கண்ட காட்சி இது. ஒரு தந்தை நன்றாக சம்பாதித்தார்.